முக்கிய செய்தி விக்கிரவாண்டி தனியார் பள்ளி முதல்வர் தாளாளருக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் எல்கேஜி குழந்தை லியாலட்சுமி செப்டி டேங்கில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பள்ளி முதல்வர் தாளாளருக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மானசராஜா வழங்க கேட்கலாம். மானசராஜா, விவரங்கள். வணக்கம் சார். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி, அதாவது சென்ட் மேரிஸ் பள்ளியில் கடந்த நேற்று மாலை எல்கேஜி படிக்கும் அந்த லியா லட்சுமி என்ற குழந்தை அந்த செப்டிக் டேங்கில் தவறி விழுந்து மரணம் அடைந்து விட்டார். இது தொடர்ந்து அந்த குழந்தையை இன்று பிரேத பரிசோதனை செய்து உறவினரிடம் இன்று ஒப்படைத்த நிலையில் குழந்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து குழந்தையை இப்போது அடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிற நிலையில் இது தொடர்பாக பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர்கள் அந்த வகுப்பு ஆசிரியர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து காலையில் பள்ளியினுடைய வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சலின் நீதிபதி சத்யநாராயணன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு 7 நாள் காவல் நீட்டிப்பு செய்து அவருக்கு சிறையில் அடைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் கல்லூரியுடைய தாளாளர் எமிடா மற்றும் டோமினிக் மேரி என்பவர்களை உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அந்த நீதிபதி விக்கிரவாண்டி சார்ந்த நீதிபதி சத்யநாராயணன் என்பவர் மருத்துவமனைக்கே சென்று அவர்களை ஆய்வு செய்து அங்கிருந்து அவர்களுக்கு நீங்கள் சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனையை அணுகிக் கொள்ளலாம், தங்கே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுக்கு 7 நாள் காவல் நீட்டிப்பு செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மானசராஜா.